இயற்றியது. இந்த நூலை பற்றிய செய்திகளை நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடலுடைய ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் அப்படின்னு பார்க்கிறோம். இவர் தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு படைப்பாளியாக மட்டும் இல்லை, தமிழறிஞராக மட்டும் இல்லை, விடுதலை போராட்ட வீரராக மட்டும் இல்லை, எல்லா நிலைகள்லையும் பன்முகத்தன்மையோடு விளங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். காந்தியடிகளுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் நம்முடைய நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் அவர்களை காந்திய கவிஞர் அப்படின்னும் நாம் அழைக்கிறோம். தமிழகத்தினுடைய முதல் அரசவை கவிஞராக விளங்கிய சிறப்பிற்குரியவர் கவிஞர். இந்திய நாட்டினுடைய விடுதலைக்கு பின்பாக தமிழகத்தினுடைய அரசவை கவிஞரா, அதுவும் முதலாக அரசவை கவிஞர் என்கிற நிலையில் இருந்தவர் நம்முடைய காந்திய கவிஞர் நம்முடைய வே. ராமலிங்கனார் என்று பார்க்கிறோம். இவருடைய நூல்கள் மிகச்சிறந்த நூல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மலைக்கள்ளன், என் கதை, சங்கொலி அப்படிங்கிற பல நூல்களை எழுதியிருக்கிறாங்க. இவருடைய இந்த நம்முடைய மனப்பாட பாடல் பகுதியாக வந்திருக்கக்கூடிய 7ஆம் வகுப்பு இயல் 1 இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா, நாமக்கல் கவிஞர் கவிதைகள் அப்படிங்கிற அந்த தொகுப்பிலிருந்து எடுத்து நமக்கு தந்திருக்கிறாங்க. ஒரு அற்புதமான பாடலாகவே இது அமைந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். பாடலை மீண்டும் மாணவ செல்வங்களுக்காக ஒரு முறை இங்கு நாம் வாசிக்கலாம். அதன் பின்பாக சிறிது சந்தனயத்தோடும் கேட்டு மகிழலாம். பொருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது, கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் மரமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். சந்தனயத்தோடு இப்போ கேட்கலாமா? அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது, கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது, கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே. இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் அப்படிங்கிற இந்த மனன பாடலை நாம் தருகிறோம். மனப்பாட பாடல் என்பதனாலே அது எழுதி பார்க்க வேண்டும். எழுதி பார்த்தால் மட்டும் போதுமா? போதாது. பிழை வந்ததோ அந்த இடங்களை பாடப்புத்தகத்தில் குறித்து வைத்து கொண்டு மீண்டும் மீண்டும் எழுதி பார்த்தல் வேண்டும், நினைவுக்கு கொண்டு வருதல் வேண்டும். ஆக பார்த்தல், கேட்டல், மீண்டும் படித்தல், நினைவுக்கு வைத்துக் கொள்ளுதல், எழுதி பார்த்தல் என்கிற இந்த 5 நிலைகளோட பகுதியில் மிக எளிமையாக நம் மனதிலே பதியும் என்பதாக சொல்லி இந்த காணொலியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த காணொலியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.